அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சவுத் சேஃப் மூலமாக இன்னும் ஒரு பதிவில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் குடும்ப வாழ்க்கை. நாங்கள் எங்கே பிளவிடுகிறது, ஏதாவது பிரச்சனை வருது, எங்களோட சரியான தெரிவுகள் இல்லாத காரணமாக நாங்கள் சிரமப்படுகிறோம். காதிக்கோட்டுகளிலே, விவாகரத்துகளிலே, குடும்பத்தில் பிரச்சனையோட வர காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நான் நேரத்தோடு சொன்ன பதிவு மாதிரி தீனுடைய பெண்களை மணக்காத காரணமால், தீனுடைய ஆண்களை செலக்ட் பண்ணாத காரணத்தால் ஒன்று. அடுத்தது, உலகாவிய ரீதியிலே எமது கல்வி தகைமைகளை பார்த்தால் அதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது. அண்மையில் காதின் நீதிபானவர்களுடன் நான் சில நேரங்கள் கழித்தேன். அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு கதை தான். ஒரு கேஸ் வந்தது. எப்படின்னா, அவங்க விவாகரத்து வேணுமாம், டிவோர்ஸ் வேணுமாம். காரணம் பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை சொல்கிறார். அவரோட கணவன் வெளிநாட்டில் சம்பாதிச்சு, நல்ல முறையில் சம்பாதிச்சு கொண்டு வந்து வீடு வாசலை கட்டி எல்லாம் செஞ்சுட்டு அவர் தொழிலுக்காக ஒரு 3 வீலர் வாங்கி ஓட்டி கொண்டிருந்தார், ஹயர் ஓட்டி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு மனைவி ஒரு ஆசிரியை படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தார். ஒரு குழந்தையும் கிடைச்சது. அதுக்கு பிறகு பிரச்சனை என்னன்னு சொன்னால், என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கணவர் அவரை 3 வீலர் ஓட்டிக்கொண்டு அங்கே ஸ்கூலுக்கு வந்து பார்க்குற அவருக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு சிக்கல், தாழ்வு மனப்பான்மை அது சொல்கிறது. அவருக்கு ஒரு மாதிரி, நான் ஒரு கிராஜுவேட் டீச்சர், ஆனால் இங்கே இந்த மாப்பிள்ளை இங்கே வரக்குள்ள என்ன நான் சொல்கிறது, இந்த மாப்பிள்ளை என்ன செய்கிறேன்னு சொல்கிறது, 3 வீலர் டிரைவர்னு சொல்கிறதா? ஆகவே பாருங்கள், அந்த தரக்குறைவாக கணவரை பைக்கு அவன் சம்பாதிச்சு வீடு வாசலை கட்டி நல்ல நிலையில் வச்சு அதை ஏதோ களவண்ணாமல் திருடாமல் கையை நீட்டாமல் ஏதோ தொழில் செஞ்சு கொண்டு காப்பாற்ற போனால் அங்கே அவருக்கு பெருமை. காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே பெண்கள் தொழில் செய்வதில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு, இப்போ தொழில் செய்த இப்போ அதை பொறுமதி இல்லை. எனக்கு எப்படி சரி ஒரு விட்டால வாழை எளிமினத்தில் அப்படி ஒரு மனநிலை வார பொம்பளை இருக்குது. இதுக்கு தான் அந்த கண்ணதாசன் பாடல் வரிகள் ஒரு வரியை நான் இங்கே சொல்லி காட்டு வருகிறேன். வண்டியோடு சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். இது அர்த்தம் என்ன தெரியுமா? சாதாரணமாக விளங்கி இருக்கும், நான் சொல்ல தேவையில்லாம். வண்டி ஒன்று ஓட்டுன்னா அவர் 2 ரோதையும் ஒரே ஷேப்பாக இருக்கும். அப்போ ஷேப்பாக இருந்தால் அந்த வண்டி இல்லை, வண்டியை பெறலன்றோம். அது மாதிரி தான் இந்த கல்வி தாய்மைகள் ஓரளவு எப்படி என்றாலும் ஒரு கணவன் மனைவி என்ற போது ஒரு கணவன் கல்வி தாய்மைகள் அந்த மனைவியை விட கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லா என்ற என் அபிப்பிராயம். இல்லைன்னா சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு மாதம் ஓடிக்கொண்டு போகும். ஆனால் அதை விட படிக்காட்டியும் பிரச்சனை அங்கே ஆத்மீக துறைகளை நாங்கள் விடுதப்பில்லை. தீனுடைய பெண்ணை செலக்ட் பண்ணாத ஒரு பிரச்சனை மீக்குது. ஆனால் இதுவும் ஒரு பிரச்சனை தான். எப்படி பிரச்சனை? கல்வித்தாமையில் அடே என்ற மாப்பிள்ளையை விட நான் நல்லா படிச்சிருக்கிறேன் என்று ஒரு இந்த இது வந்த கொண்டே அப்படி அந்த பிரச்சனை வர காரணமாகிறது. ஆகவே எதிர்காலத்தில் மனம் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் புத்திமதி என்னன்னு சொன்னால், நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய மனைவி கணவர் ஒரு தீனுடைய மனைவியாக அந்த வழியில் இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையில் அப்படியான ஒரு செலெக்ஷன் கிடைச்சால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியின் சந்தோஷமாக கழியும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள். இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் பேரளவில் ஜோடி எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இன்ஷால்லா இது நேராக மிச்சம் பேசுகிறதில்ல. என்ற பதிவுகள் கொஞ்சம் சிறுசாக தான் பேச, அப்போ தான் கேட்பாங்க. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எமது குழந்தைகளுக்கு
தீனுடைய மனைவிமார்கள் கணவன்மார்களை சேர்த்து வைக்கணும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.